ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும். ஸோ இருங்க காட்டுறேன். இங்கேருந்து நம்ம உள்ளே போனோம். நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்கள் பெரியம்மா வீடு. உள்ளே போக போக காட்டுறேன். ஸோ ஆட்டோ வரனால நாங்கள் இப்படியே நடந்து போகிறோம். அப்படியே பார்க்கலாம். வீடியோ ரொம்ப நேரம் போச்சுன்னா நாங்கள் பாடியிலே கட் பண்ணிட்டு எங்கள் வீடை ரீச் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். அங்கே வேறு நிறைய நாய்க்குட்டி வச்சுருக்காங்க. அதில் 2 நாய்க்குட்டி நாங்கள் கொடுத்தோம். 2 நாய்க்குட்டி நாங்கள் கொடுத்தோம். அது வந்து இப்போது 4 5ஆமா 4 குட்டி போட்டுச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். எங்கள் பெரியம்மாவும் ஒரு யூடியூபர் தான். மறக்காமல் அவங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆமாம், பெரிய யூடியூபரே. இந்த உலகத்துலேயே அவங்க மட்டும்தான் யூடியூபே வச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ண சிக்கன் பண்ணி அதெல்லாம் பதிவாகிட்டு. ஸோ சேனல் நேம் வந்து நாங்கள் வீட்டில் ரீச் ஆகிட்டு போய் சொல்கிறோம். எங்கள் சேனல் நேம் ஜித்தின் முரளி. எங்கள் சேனல் நேம் வந்து ஜித்தின் முரளி என்ஜாய். அவங்களோட சேனல் பேர் வந்து நான் எடிட் பண்ணும்போது போட்டுறேன். இது வரைக்கும் சரி, கொஞ்சம் தொலை நாங்கள் நடந்து வந்துட்டோம். இங்கே தான் கடையெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, கடை இங்கே தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரும். அங்கேருந்து எந்த ஊர் வேணாலும் போகலாம். அது ஃபஸ்ட்டு காசு வேணும். என்கிட்ட இருக்குது, ஆனால் காமிச்சிக்கூடாது. இதோ இதாங்க கடை. செம்மையாக இருக்குல்ல இது கடை. இது கடை, அது ஒரு கடை. அங்கே ஒரு மஞ்சள் கலர் பில்டிங் தெரியுது, அது ஒரு கடை. அதுக்கப்புறமா இதோ இங்கே பாருங்கள், மாட்டெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு குட்டி கடை. மொத்தத்தில் இது ஃபுல்லாக ஒரு வில்லேஜ், ஃபுல் வில்லேஜ் ஏரியா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஹனுமான் கோயில் இருக்குது. அது நான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதை பார்த்துட்டு போகலாம். அதாங்க அந்த முன்னாடி போய் நந்து எடு, அது பொறுமையாக நண்டெல்லாம் எனக்கு பயம். இதாங்க அந்த இங்கே உள்ளே போய் காட்டுறேன். இதாங்க அந்த அனுமார் கோயில். இங்கே வந்து பிரிட்ஜு மாதிரி கட்டுறாங்க. அதான் மேலே வந்து மெட்ரோ ரயிலுக்கு கட்டுறாங்க. எங்கள் அம்மா ரொம்ப மோசமான என்னை பிடிச்சி வேலை வாங்குறாங்க தெரியுமா. உங்கள் அம்மாவும் இப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே டீ கடை இருக்குது. இது ஃபுல்லாக டீ கடை. எல்லாம் டீ கடை, பார்பர் ஷாப்பு, டைலர் கடை எல்லாமே இருக்குது. இங்கே ஃபுல்லாக டைலர் கடை, முக்கியமாக மெக்கானிக் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே தான் இது வழியாக போனால் எங்கள் பெரியம்மா வீடு வந்துடும். ஆனால் இங்கே பிரிட்ஜு கட்டுறாங்கனால க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம இப்படிப்பா போயிட்டு அப்படிக்கா சுற்றின்னு வரணும். நம்ம இப்படிக்கா ஸ்ட்ரைட்டாக கூட போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படிக்கா வரலாம். ஆனால் இப்படிக்கா போயிட்டு இப்படி போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்படி கொடுத்துருவேன். இங்கே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் சவுண்டு, ரயில் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல் பிரிட்ஜு. ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த தண்ணியில் கூட மீன்லாம் நிறைய இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது. ட்ரெயின் போகுது பாருங்கள், பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனால் ட்ரெயின் போகுது. ஆமாம், நந்தியப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இதோ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அதாவது சுற்றின்னு வந்துட்டோம். ஸோ வாங்க போகலாம். உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்குதுன்னு. இங்கே ஃபுல்லாக கிராமம் தான். கிராமத்தில் இந்த மாதிரி வீடு இருக்குது. ஸோ நம்ம அந்த தெருவில் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் வீடியோவை. இது ஒரு கடை, இது ஒரு கடை. இங்கே பார்த்தீங்களா, ஆடு எல்லாமே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதாங்க எங்கள் பெரியம்மாவோட கிராமம், வில்லேஜ். இங்கே தான் இருக்காங்க அவங்க. இது வந்து பரதநாட்டியம் கிளாஸ் கூட இருக்குது இங்கே. அந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும், பரதநாட்டியம் கிளாஸ். ஸோ நம்ம பாதி தூரம் ரீச் ஆகிட்டோம். இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு காட்டு வரும். ஆனால் நம்ம சென்னையில் தான்
கொளுத்து நடிக்குது வெயில் இந்த மழையிலையும். சை அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே தான் ஒரு வீட்டில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. இதோ அதாங்க அந்த வீடு. அந்த மஞ்சள் கலர் வீட்டில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த மஞ்சள் கலர் வீட்டில் ஸ்விம்மிங் பூலு. அங்கே பார்த்தீங்களா பன்னி பிகுதோ பாருங்கள், பன்னியெல்லாம் போகுது பாருங்கள். அந்த கருப்பு அலை போகுதுன்னா பன்னி. அந்த பன்னியை நாய் தோத்துருங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். அப்படின்ட்டா நம்ம ஆமாம் வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் திருப்பி ஆன் பண்ணுறேன். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு விலாகு. நாங்கள் வெளியே எங்கேயாச்சும் போகிறோன்னா எடுக்கிறோம் வீடியோ. இது எங்களுக்கு தெரிஞ்ச வீடு. இருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா பன்னியை பார்க்கறதுக்கு நிறைய இருக்குங்க, நாய்க்குட்டி. அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிளாக் கலரில் பன்னிலாம் இருக்குது. ஃபுல்லாக வயல் மாதிரி தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கிறாருங்க. இந்த இந்த இது வந்து கிறிஸ்டின் நினைக்கிறேன், ஆனாலும் விநாயகர் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து விநாயகர். அவங்க பாருங்கள் ட்ரெயின் போகுது. விநாயகர் கிட்ட காட்டணும்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. விநாயகர் ஆமாம் இங்கே பாருங்கள் குளத்துல அல்லிப்பூ இருக்குன்றாங்க. இருக்குதான் அங்கே பாருங்கள் வெள்ளை கலரில் அல்லிப்பூ. நாளைக்கு அப்படி இல்லைன்னா நம்ம எங்கள் பெருமா வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கே அப்படி இல்லைன்னா நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறது தான் பிளானு. அது கூட விளாக் எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா முடியாது. ஸோ இதான் அந்த தெருவு. இங்கெல்லாம் ஃபுல்லாக கல் முள்ளுமாக இருக்கும். இப்போ தான் ரோட் போட்டிருக்காங்க. இந்த தெரு பேர் பார்த்துக்கோங்க, சர்மிளா தெருவு. இதுதான் எங்கள் பெருமா வீடு. ஆனால் புதர் மாதிரி இது பெருமா வீடுன்றீங்க அப்படின்றீங்கன்னா ஆமாம் இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெருநாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதோட அம்மா வந்து பின்னாடி இருக்காங்க. தெருநாய்க்குட்டி எங்கள் பெருமா வீட்டாண்ட போட்டிருக்கு. இதுதான் தெருநாய்க்குட்டி. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பெருமா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த நாய்க்குட்டி வருது பாருங்க. இதுதான் எங்கள் பெருமா வீட்டு தோட்டம் பாருங்க. பூச்செடி, பிரண்டை. இது வந்து நம்ம டவல் கூட போடலாம். இதெல்லாம் என்ன பேர்னே எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்புறமா. நீ சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இது என்ன செடி? இதுக்கு அது இது இங்கே வை. இது வந்து திருட்டு பச்சிலை. இது வந்து மஞ்சள் செடி. இது நாகப்பழம் செடி. நாகப்பழமா? கனகாமரம் செடி. இதுவா? இது வந்து கனகாமரமா? கத்திரிக்காய். இது கத்திரிக்காய். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த குட்டி போட்டது. இது வந்து இதுவும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் அங்கே இது வரும். வெத்தலை செடி கீழே காட்டு. எங்கள் வெத்தலை செடி இதோ இருக்கு பாருங்க. வெத்தலை செடி, மாம்பழம், முருங்கை மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாச்சு. வேப்ப மரம் பாருங்க, முக்கியமாக வேப்ப மரங்க. அது செம்பருத்திலே பாருங்க, அடுக்கு செம்பருத்தி. அப்புறம் ஒத்த செம்பருத்தி எல்லோ கலரு. இங்கே பாருங்க கத்திரிக்காய் வளர்ந்துருக்கு பாருங்க. கிட்ட இது கத்திரிக்காய் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க அத்தி செடி, சங்குப்பூ. அத்தி செடி, சங்குப்பூ. எங்கள் கிட்ட அத்தி செடி. இது பாருங்க சங்கு அத்தி செடி. இது ரணக்கல்லி. இது ரணக்கல்லி தான் வரும். இது வந்து இது கல்வாழை. வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்காங்க. வெள்ளை இருக்கு. அதே வேணாம். இது வந்து எங்கள் பழைய பைக்கு. இங்கே வருது அந்த வந்து அதெல்லாம் இருக்கும், அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க மல்லி செடி, மல்லி செடி, துளசி, சாமந்தி, தொட்டாசிலிங்கி இருக்கும் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு தொட்டாசிலிங்கிங்க ரொம்ப நாள் கழிச்சு இருக்கு பாருங்க. சாமந்தில 2 சாமந்தி. ஆமாம் சாமந்தி பார்த்தீங்களா. பூவை காட்டு. இதோ பாருங்க சாமந்தி. இது வந்து துளசி. இது நந்தியாவட்டம். இது இதெல்லாம் புரோட்டஸ். இதெல்லாம் புரோட்டஸ். இங்கே பாருங்க எல்லாம் வா
நாய் குட்டி போட்டுங்களா பவுடர்லாம் வச்சுன்னு குளிச்சுட்டு ஆமாம் இங்கே பார்த்தீங்களா பாருங்க பவுடர் நிறைய பேர் வந்துருக்காங்க. எல்லாம் பவுடர் பூசின்னு 4 பேர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். எங்களை பிள்ளைன்னு பிடிக்க போகிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க குட்டி. எங்கள் அம்மா பிடிக்கிறாங்க என் மூஞ்ச கட்டாது பாருங்க எங்கள் அம்மா எல்லாம் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க இன்னொருத்த வந்துட்டானுங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா. இங்கே பார்த்தீங்களா இவங்க பாருங்க இவன் ஏன் காலம் ஏய் குட்டி போட்டுக்கிட்டு பாருங்க. அதை வர சினி மினி அப்படியே உள்ள போட அப்படியே போட அம்மா கடிக்கிறானுங்க. அம்மா பூச்சி இருக்கிறான். போ ஒருத்தரை இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.